வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே கேம் வீக் 18 பிளஸ் கேம் வீக் 19ஓட ரிவ்யூ பிளஸ் கேம் வீக் 20ஓட ப்ரிவியூக்கு வெல்கம் பண்றோம். அண்ட் என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறவர் த தமிழ் டூன் அஜய். வெல்கம் பேக் அஜய். Thank you so much for having me, Hemant. Happy New Year also. Happy New Year to you. Happy New Year to the all folks our listening. viewers. Yes கண்டிப்பா. நியூ இயர்லாம் நல்லா தான் போச்சு நம்ம ரெண்டு பேர் டீமுக்கும். ஸோ நம்ம கெஸ்ட் நியூ கேசல் ஃபேன் ஆச்சு. ஸோ நியூ கேசல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலா நியூ கேசல் இல்ல, மான்செஸ்டர் யுனைடெட்ல இருந்து ஆரம்பிப்போம் ஆக்சுவலா. பிகாஸ் அங்கதான் நிறைய அடி வாங்கியிருக்கானுங்க. முதல் கேம் பாத்தீங்கன்னா கேம் வீக் 18ஓட கேம்ல மான்செஸ்டர் யுனைடெட் 2-0 லாஸ் அவே ஃப்ரம் ஹோம் அட் மாலினியூ. ஸோ அந்த கேமே பார்த்தீங்கன்னா ஐ மீன் என்ன சொல்றது, 1-0 ரொம்ப நேரமா 1-0 இருந்தானுங்க. ஏதோ ட்ரை பண்ணிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்த உடனே ஒரு ரெட் கார்டு வர, டைரக்ட் ரெட். அது அப் ஃபார் டிபேட். பட் இன் டுடேஸ் டே அண்ட் ஏஜ் ஐ திங்க் அது நிறைய ரெட்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் ஹாவ் அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குமான்னு தெரியல. அண்ட் தென் ஹுவாங் ஹி சான் 90+9ல கடைசியில் ஒரு கோல் அடிச்சுக்கிறான். பட் ஐ ஓவரால் மத்தியாஸ் கியூன் ஏதாவது மேன் ஆஃப் த மேட்ச் இந்த கேம்ல. எனிதிங் டு ஆட் ஆன் திஸ் கேம் அஜய் பிஃபோர் வி கோ டு யுவர் கேம்? No, I think very quickly, I think the திருப்பி they scored directly from a corner. So பார்த்தனா குன்யா அதுக்கு முன்னாடியே ஒரு ஷாட் ட்ரை பண்ணிருப்பான். ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கும். திருப்பி அவன் ட்ரை பண்ண உடனே ஐ திங்க் சொலையா விட்டுருவாங்க. ரைட். அண்ட் Bruno Fernandes or the red card actually changed the complexion of the game. அது வரைக்கும் ரெண்டு பேருமே they were having chances. It is almost like ஒரு evenly fought match மாதிரி தான் இருந்தது. ரெண்டு relegation rivals battle பண்ற மாதிரி தான் இருந்தது. So சாரி, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால என்ன முடியல. No, but I think the red card really then like changed the narration of the game. அதுக்கப்புறம் took full control. And at the last minute இது கூட குன்யா could have scored. என்னோட FP நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், டேய் நீ ஸ்கோர் பண்ணா எனக்கு FPL பாயிண்ட்ஸ் டா அப்படின்னு பார்த்தா கரெக்டா அசிஸ்ட் பண்ணி விட்டான். சரி விடு அப்படின்னு. பட் ஐ திங்க் ரொம்ப புவரா இருந்ததுடா. இவங்க மான்செஸ்டர் யுனைடெட் ரெட் கார்டு கொடுத்த கூட லைக் அவங்க நம்ம பேசுவோம் எங்களோட ஆடின கேம் கூட அதே பிரச்சனை. அப்ளிகேஷன் தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். கரெக்ட். அங்கதான் அடுத்த கேம் போறோம், மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் நியூ கேசல். இந்த கேம் போறதுக்கு முன்னால ஆக்சுவலா உங்களோட முதல் கேம் பார்ப்போம். நியூ கேசல் நீங்க யாரோட ஆடினீங்க? 3-0. யா, சூப்பர் கேம் ஆக்சுவலி, பயங்கரமான கேம். சோ இந்த கேம் பத்தி பேசுவோம் அஜய். டேக் இட் அவே. Yeah, so I think நாங்க ரொம்ப அக்ரெசிவா இருந்தோம். I think the போன்மர்த்ன்ற பிரென்ஃபோர்டோட 4-2 தோத்தோம். அந்த கேமுக்கு அப்புறம் எனக்கு இப்பதான் ஐ திங்க் நேத்துக்கு தான் அந்த கிரேக் ஹோப் ஒரு போஸ்ட் போட்டிருந்தான். தட் எடிஹா இண்டிவிஜுவலா எல்லா பிளேயர்ஸையும் கூப்பிட்டு என்ன கரெக்டா பண்றீங்க, என்ன தப்பா பண்றீங்க, வாட் இஸ் லேக்கிங் வித் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தர் கூட 1 மணி நேரம் செஷன் வச்சிருக்கோம். சோ அந்த 1 மணி நேரம் செஷன் வச்சதுல இருந்து நாங்க இப்போதைக்கு எவ்வளவு 5 கேம் ஆடி இருக்கோம். ஒரு கோல் கூட கன்சீட் பண்ணல. We have scored some 14 or 15 goals. Yeah. Right. So அதுதான் I think அதோட ப்ராப்பர் we could see it in Villa. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆடின ரெண்டு டீம்ஸ்மே in the bottom half. Villa தான் ப்ராப்பர் டாப் ஆஃப் ஆப்போனன்ட். சோ அப்படி பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்தே we were very aggressive. Correct. Gordon அந்த கோல் சரியான கோல். அதான் அந்த அக்ரெசிவ் அந்த முதல் கோல்லே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இன்னைக்கு சென்ட் ஜேம்ஸ் இன்னைக்கு வேற மாதிரி வந்திருக்கானுங்க, எனர்ஜியே வேற மாதிரி இருந்திருக்கு. சோ அது முதல் கோல்ல தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த கேம்ல ஒரு கான்ட்ரோவர்சி இருந்தது, ஜான் டுரானோட ரெட் கார்டு. ஐ தாட் இட் வாஸ் a ரெட், பட் ஐ ஆல்சோ தாட் மேபி இட் குட் நாட் ஹவ் பீன் a ரெட். அதுவும் யோசிச்சேன். என்னன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நிறைய விஏஆர் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் வி ஹவ் சீன் ஆல் திஸ். போன சீசன்ல நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஆக்சுவலா. ஸோ எனக்கு தெரியல என்ன சொல்றது, ஃபிளேவர் ஆஃப் த மந்த் மாதிரி மாத்தி மாத்தி கான்சென்ட்ரேட் பண்றானுங்க. பட் யுவர் தாட்ஸ் அஜய்? I don't think it was a red card. நீ ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நீ அவன் காமிக்கிற கேமரா ஆங்கிள் இருந்து பார்த்தனா ரெட் கார்ட் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேட்ச் ஆஃப் த டேல பார்த்தேன் நான்.
அவனோட ஆக்சுவலா லெஃப்ட் ஆங்கிள் ட்விஸ்டா இருக்கும். அதனாலதான் அவன் பேலன்ஸே இல்லாம எங்கேயாவது காலைல வைக்கணும்னு ஷேர் மேல வச்சிருப்பான். ஓகே சோ எனக்கு ரெட் கார்டு அது ஐ திங்க் ரெட்ரோஸ்பெக்டா பார்த்தேன்னா ரெட் கார்டு இல்ல. சோ இது ஓகே எப்படி வாரி எடுத்து என்ன டேப்ஸ்ல என்ன வந்ததுன்னு நான் பார்க்கல. பட் இட் வாஸ் அ ஹார்ஷ் டிசிஷன். பட் ஐ டோன்ட் திங்க் அதனால நாங்க ஜெயிச்சோம், அதனால அந்த கேமோட இது மாறல. ஐ திங்க் இட் வாஸ் ஸ்டில் ஒன் given how aggressive we were in the first few 100%. minutes. 100%. யா ஐ அக்ரி. அது நியூகாசில் கண்டிப்பா டிசர்வ் தான். ஸோ இப்போ போவோம் மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் நியூகாசில். 3வது மினிட்லயே உங்கால் வந்து என்ன சொல்றது, ஒரு கோலை போட்டான் ஹெடரு. புச்சர்ன்றானுங்க, ஒருத்த வந்து பொய் பேசினுக்கிறான் அவங்க டீம்ல. கரெக்டா புச்சர் தான், ஆனா அவனுக்கே புச்சர் ஆகுறான்னு நினைக்கிறேன், மத்தவனுங்களுக்கு இல்ல. ஸோ யா ஐ மீன் இந்த கேம் வந்து 4th மினிட்ல போட்ட உடனே நான் என்ன நினைச்சேன், ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு 3-4 போயிடும்னு நினைச்சேன். ஆஃப் சைடு ஒரு கோல் அடிப்பான் பாத்தீங்களா இந்த கேம்ல ஐசாக், இது எப்படா அச்சன்னு யோசிச்ச ஒரு செகண்ட், அப்படியே ஒரு ராக்கெட். பட் 2 கோலுமே வந்து இட் ஷோஸ் த ஃப்ரெயில்டிஸ் ஆஃப் மான்செஸ்டர் யுனைடெட். என்னதான் பேக் ஃபை ஆடினாலும் அவ்வளோ பேர் பாக்ஸ்ல இருந்தாலும் கூட தேர் நாட் ஏபிள் டு என்ன சொல்றது, ஒரு கிராஸ் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ அதுதான் 2 கோலுமே அப்படிதான் வந்தது. சோ ஆக்சுவலா நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஐ திங்க் நீ சொல்ற 2 கோலுமே எப்படின்னா, மெக்வயர் வந்து ஃபர்ஸ்ட் கோல்ல பார்த்தேன்னா he would have peeled away from Isak and tried to mark the runner. ஆமா. சோ ஒன்னானாவும் சரி கசமீரும் சரி அவன் கோல் அந்த 3வது நிமிஷம் 4வது நிமிஷம் அடிச்ச உடனே இமீடியட்டா போய் மெக்வயரை கான்ஃபரன்ட் பண்ணுவாங்க அந்த இந்த சைட்ல இருந்து ரீப்ளே பார்த்தோம்னா. சோ அதுக்கப்புறம் 2வது கோலுக்கு என்ன பண்ணா, he stuck with Isak and nobody tracked the runner which was Joelinton. சோ இது வந்து ரொம்ப லைக் நம்ம லெவல்ல ஆடும் போதே ஓகே, பட் என்ன சொல்றது ப்ரொஃபஷனல் லெவல் அட் பிரீமியர் லீக் லெவல்ல இதெல்லாம் வந்து பார்த்தே ஆகணும். பிளஸ் அவன் ரொம்ப பெரிய தப்பு என்ன தெரியுமா பண்ணா, புட்டிங் கேசமீரோ அண்ட் எரிக்சன் அகேன்ஸ்ட் டொனாலி, Bruno Guimaraes and Joelinton. Oh my goodness. We ran them rugged. I think ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தேன்னா நாங்க ஏதோ ஒரு என்ன சொல்றது லோவர் லீக் ஆப்பனன்ட் ஆன மாதிரி இருந்தது. we were passing like one touch pass போட்டு ஆடணும். எனக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து நம்ம எங்க ஆடுறோம், ஏன்னா எங்களுக்கு டிபிக்கலா இந்த ஸ்டேடியம் வந்து ஒரு என்ன சொல்றது, நாங்க வந்து நிறைய தடவை போய் நல்ல ஃபார்ம்ல கூட போய் தோத்துருக்கோம். ஒரு கேம் ஐ திங்க் ஸ்டீவ் ப்ரூஸ் இருக்கும்போது 2-0 கெனடி எல்லாம் ஒரு கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன். சரியான கம்பேக் ஆலே இருக்கும்போது. பட் யூஆர் ரைட், அப்சல்யூட்லி இது வந்து ஒரு கிரேவ்யார்ட் மாதிரி இருந்திருக்கு ஃபார் நியூகாசில். சோ அந்த ஒரு பயம் தான் இருந்தது. பட் ஐ திங்க் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஐ திங்க் வி வர் சேவிங் எனர்ஜி ஃபார் ஸ்பர்ஸ். எனக்கு அப்படிதான் தோணிது. வி வர் நாட் டூ என்ன சொல்றது ரொம்ப அட்வென்ச்சரஸா இல்லாம சரி ஓகே எப்படியும் இந்த வீக்கெண்ட் ஒரு கேம் ஆடுறோம். Spurs was also equally tough opponent away at what do you call it, Tottenham Hotspur Stadium. So game energy conserve பண்ணலாம். So I think that was our strategy. I think we were very professional in how we got the job done. But that is us. மான்செஸ்டர் யுனைடெட் பத்தி பார்த்தேன்னா ஐ திங்க் அவங்களோட பெரிய பிரச்சனை என்னன்னா மச்சான், அந்த லாஸ்ட் ஒரு 4-5 கேம்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு குழந்தை வந்து நடக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஓட சொல்ற மாதிரி இருக்கு, ரைட்? So they are starting, they're wanting to run before they can even walk. அதான் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. லைக் மூவிங் ஃப்ரம் a 4-3-3 system or 4-3-2-1 system to a 3-5-2 or a 5-3-2 or a 5-2-3, whatever system that you want to call it. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிளேயர்ஸ். நேத்தி கூட பார்த்தனா கேசமீரோவும் எரிக்சன் கிட்ட இருந்து 2 ஓல்டு 30+ பீப்புள் கிட்ட இருந்து இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணிது. ரைட், அதுக்கப்புறம் மைனு போட்ட உடனே ஓரளவுக்கு பேலன்ஸ் ஸ்விட்ச் ஆச்சு. பட் ரொம்ப புல்லிஷா இருக்கானோ, ரொம்ப he is demanding of his players அப்படின்னு எனக்கு தோணுது. But another thing also, he has not had too many training sessions. Like அவனுக்கு games are just coming like thick and fast. Every 3 days he's literally putting all of the training oda இது வந்து he's only seeing it in the field. கண்டிப்பா. So it's unfair of us to then judge him without giving him the time to train. January is also going to be very busy. So I think it will get even worse before it gets better for Manchester United. Correct, I agree. And அங்கதான் அந்த இட்ஸ் கோயிங் டு கெட் ஈவன் வர்ஸ் தான் அடுத்த ஃபிக்சர்ல பார்க்கும்போது. தேர் கோயிங் அவே டு ஆன்ஃபீல்ட். அண்ட் லிவர்பூல் வந்து என்ன மாதிரி டீம்னா, நீ வந்து கடைசியில இருக்கிற யூ ஆர் அட் லோவஸ்ட் ஆஃப் யுவர் லோவஸ்ட்
அண்ட் வென் தேர் ஃப்ளையிங்ல தே வில் கிக் யூ டவுன். லிட்டரலா சொல்றேனே, நான் பார்த்துருக்கேன். எங்கடாவது பாவம் பார்த்து விடுங்கடான்னு யோசிப்பேன். நாங்க பேண்டரா இருக்கும்போது வச்சு செய்வானுங்க சீரியஸா. அண்ட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ எக்ஸ்பெக்ட். ஏன்னா போன சீசன் இவனுங்க ஆன்ஃபீல்ட் போகும்போது ஒரு நில் ட்ரா எடுத்தானுங்க. பட் அந்த டைம்ல அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஏதோ ஒன்று ஏதோ இருந்ததுன்னு தோணுது. இந்த சீசன்ல எதுவுமே இல்லை எனக்கு பேக் பண்றதுக்கு. அண்ட் எனக்கு ஐ see nothing less than 5-0 ஃபார் லிவர்பூல். அப்பா 5-0 எனக்கும் தெரியல. ஐ திங்க் நானும் அந்த மாதிரி தான் ஏதோ ஸ்கோர் லைன் யோசிச்சேன். பட் தி திங் இஸ், ஐ மீன் இவனுங்க ஏதோ ரிசல்ட் எடுத்தா நல்லா தான் இருக்கும், நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல. ஆனா எடுப்பானுங்களா? சான்ஸ் இல்ல. எனக்கு ரிசல்ட் எடுப்பாங்களான்னு தோணல. பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி a ஃபைனல். ஏன்னா என்ன தெரியுமா பண்ணிடுவான், he will expect, he knows that அவனோட job is on the line, so he will expect a flurry of என்ன சொல்றது அந்த மாதிரி questions if he loses like that, right? He knows he like அவன் ஃபைனல் தோத்தானா அணில இருந்து தான் அவனோட கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு அவனுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட். So no manager who is wanting to secure his position will play like that. அவன் என்னதான் கேரி நெவில் கிட்ட பிரவாடா சொன்னா கூட என்னோட ஐடென்டிட்டி இல்லைன்னா நானே இல்ல அப்படின்ற ரேஞ்சில தான் டைலாக்லாம் அடிச்சிருக்கான். பட் சம்டைம்ஸ் இப்ப ஆன்ஜி கிட்ட பாக்குறோம் நம்ம, ரைட்? யூ ஹேவ் டு ஹேவ் பிராக்மேட்டிசம் ஃபார் யூ டு சர்வைவ் இன் திஸ் லீக். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் he will be very defensive, ரொம்ப லோவா ஆடுவாங்க, லோ பிளாக் வச்சு ஆடுவாங்கன்னு தோணுது. So I think it might be a 2-0 or a 3-0, not a 5-0. Okay, and especially இந்த லிவர்பூல் டீம் ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கானுங்க. I mean 3-1 win against Leicester and 5-0 win against West Ham. எல்லாம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது. அந்த லெஸ்டர் கேம் தான் லைட்டா தடுமாறினானுங்க ஸ்டார்டிங்ல, பட் நல்லா ஆடினானுங்க. அதுக்கப்புறமா சாலா வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறான். வெஸ்ட் ஹாம் கேம்லயே ஒரு 4-5 கோல் அவனே அடிச்சிருக்கலாம் ஆக்சுவலா. அவ்வளோ லைக் என்ன சொல்றது, சாலா மாதிரி ஒரு பிளேயர் டபுள் அப் பண்ணலன்னா வெஸ்ட் ஹாம் மேனேஜர் தான் நான் மண்டையிலே கொட்டுவேன் நான். ஸோ அந்த மாதிரி லைக் ரொம்ப புவர் கேம் அந்த 2 கேம்ஸுமே. பட் லிவர்பூல் ஆர் ஃப்ளையிங் அட் த மோமெண்ட். ஸோ அதனால தான் அந்த ஃபார்ம்ல நான் தான் சொன்னேன், என்னதான் சாலா கிறிஸ்மஸ் போஸ்ட்லாம் போட்டாலாம் கூட அந்த கர்ஸ்லாம் பிரேக் பண்ணிட்டான் இந்த சீசன். ஸோ அவன் வேற இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க தட் இட் வில் பி மை லாஸ்ட் சீசன். அது லைக் ஐ டோன்ட் நோ இது என்ன டீசரா இன்னும் கான்ட்ராக்ட் செட்டில் ஆகலைன்னா ஐ திங்க் February March போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, டிபிக்கலா பிளேயர்ஸ் won't stay. I think January எண்ட்லயே சொல்லிடலாம் Ajay. I think January first இந்த transfer window மூடுறதுக்குள்ள I think new contract sign பண்ணியானா I think it's safe. He's a goner. Yeah, I agree. And எங்க போறதுன்னா தெரியல, சவுதியான்னு தெரியல, whether he'll go to Saudi. PSG have a 400k a week contract on the table apparently. That's not bad. That's not bad at all. Yeah, Paris. So yeah, not bad. Egyptian in Paris. Yeah. Classic connections. But I think another two other players that I thought நம்ம shout out கொடுத்தே ஆனோம்னா Curtis Jones. திருப்பி வந்ததுல இருந்து கரெக்டா அவன் பெட் இன் ஆயிட்டான். Okay. Right. போகாத மாதிரி இருந்தது. செமையா ஆக்சுவலா Curtis Jones. அந்த லெஸ்டர் கேம்ல அவன் ஒரு இம்பார்ட்டன்டான கோல் அடிச்சான் ஆக்சுவலா. You're right. Correct. And then what's his name, Diaz down the middle ஆனா, ரைட்? நம்ம எல்லாம் டியாஸ் லெஃப்ட் ஃபிங்கரா பாத்துட்டு இருக்கோம். பட் ஆர்னே ஸ்லாட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டு தென் see இந்த மாதிரி ஒரு எனர்ஜி டவுன் த மிடில் இருந்தா நம்ம என்ன கேஆஸ் தட் we are expecting out of Nunes, but with a better என்ன சொல்றது மோர் கிளினிக்கல் ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற ஒரு ஐடியா அவனுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. பட் கரெக்டா டியாஸ் சென்டர்ல ஆட வச்சதுல இருந்து பயங்கர அவங்க இன்னும் ஃபிளம்பாயண்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்ஷன்ஸும் பார்த்தேன்னு வச்சுக்கோ, they are able to rest players, take players off 60 minutes 70 minutes, எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க at least at the forward line. Absolutely. So I think it is Liverpool's title to lose ன்னு தோணுது. Absolutely. And இந்த கேம் பத்தி பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. உங்க கேம் பத்தி பேசுவோம். நியூ கேசல் கோயிங் டு ஒயிட் ஹார்ட் லேன் டாட்னம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம். ஸ்பர்ஸோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா குவிக்கா பாத்துறோம். ஸ்பர்ஸோட ஃபார்ம் ஒரு 1-0 லாஸ் அகேன்ஸ்ட் ஃபாரஸ்ட் அண்ட் ஒரு 2-2 டிரா. அதுல கடைசியில ப்ரூ லார்சன், அவன் பேரு ஸ்டான் லார்சன், சாரி. ஸோ அவன் ஒரு ராக்கெட் அடிச்சான் லிட்டரலா நியர் போஸ்ட்ல, சரியான ஈக்குவலைசர். ஐ தாட் வுல்ஸ் பிளேட் வெல் ஆக்சுவலா அந்த கேம் கூட. தே ஹேட் ரியலி குட் சான்சஸ். பட்
டாட்னம் பத்தி தான் நம்ம பேசணுமே, ஒன் ட்ரிக் போனி மாதிரி இருக்கிறானுங்க. ஐ ஃபீல் லைக் தே வில் பிளே இன்டு நியூ காசல் சான்ஸ்னு தோணுது இந்த கேம்ல. பட் எங்கேயாவது ஒரு ரிசல்ட் வந்து அது மாறணும் அந்த மாதிரி யோசிக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த கேம் வந்து ஒரு டிரா முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல் பி ஹை ஸ்கோரிங் டிரா. ஐ ஆக்சுவலி I'll go crazy. I'll say 3-3. Yeah, I think it will be. எனக்கு நானும் அதான் தோணிட்டேன். எனக்கு அவங்களுக்கு வந்து 7 ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் தான் வந்து தே ரெடி போல இருக்கு. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பிளஸ் தே ஹேவ் அ ஃப்ளூ போல இருக்கு. ஸோ ஃபாஸ்டர் இல்ல, விகாரியோ இல்ல, அதுக்கப்புறம் ரொமேரோ இல்ல, வேண்டவன் இல்ல, உடோகி இல்ல, போரோ இருக்கான். ஸோ அது பென் டேவிஸ் இல்ல. ஸோ ஐ திங்க் நீ பார்த்தனா நிறைய பிளேயர்ஸ் இல்ல. ஸோ இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தேன் நானு. ஆஞ்ச் வந்து ஃபேஸர் ஃபாஸ்டர் மூஞ்சில போட்டுட்டு இசாக் 1-on-1 விசஸ் ஆஞ்ச் அப்படின்னு. So I think லைட்டா பிரஸ் பண்ணாலே நம்ம ஆளுக்கு வந்து பேண்ட்ல வந்து பயம் வந்துருது. ஆக்சுவலா நான் யோசிச்சேன் ஃப்ரேசர் ஃபாஸ்டர் வச்சு ஆடினாங்கன்னா எங்களுக்கு வந்து சம் அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா இவங்க எப்படியும் அப்படிதான் ஆட போறாங்க. நாங்க வந்து பிரஸ் வந்து அடிச்சு like literally we'll press them very hard, very intense. Yeah. So I thought there is a mistake bound to happen. I think இப்போ உங்களோட தேர்ட் சாய்ஸ் கீப்பர் யாருன்னு மறந்து போச்சு எனக்கு. I think there's a kid ன்னு நினைக்கிறேன், ஒரு யங் பையன். So அதனால maybe they might survive those attacks. But I think give or take, நீ சொன்ன மாதிரி எனக்கும் draw தான் தோணுது. I want to go with a 2-2 draw. And Spurs will always bring a result. எப்ப நீ அவங்க லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றியோ அப்பதான் அவங்க டக்குன்னு ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. அதுதான் எனக்கும் தோணுது. ஐ திங்க் ஏதோ ஒரு ரிசல்ட் ஆவது வரும். ஐ திங்க் நான் நியூ காசல் தான் ஐ மீன் see either two is Spurs definitely not winning this game. That much I can guarantee. It's either a Newcastle win or a draw. But I'm kind of going to a draw. எனக்கு தெரியல. I feel like எங்கேயாவது மாறணும் இந்த ஃபார்ம் வந்து. ஸோ அதனாலேயே டிரா தான் சொல்றேன் நானு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம செல்சியை பார்ப்போம். செல்சி ரிசல்ட்ஸை பார்ப்போம். பேக் டு பேக் லாஸஸ் நினைக்கிறேன் செல்சிக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லமோட தோத்தானுங்க, 2-1 தோத்தானுங்க. ஒரு கம்பேக் குத்தானுங்க ஃபுல்லம். கடைசியில வந்து சரியான ஃபினிஷ் ஆக்சுவலா முனிஸ். லைக் நல்ல டச் அண்ட் த கம்போசர் டு ஸ்லாட் இட் இன். நிறைய நல்ல ஃபினிஷ். அண்ட் இங்க தான் வந்து ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட். இப்ஸ்விச் டவுன் வர்சஸ் செல்சி 2-0. என்ன சொல்றது, முதல் கோல் வந்து பெனல்டி டெலாப் அண்ட் ரெண்டாவது கோல் வந்து ஹட்சின்சன். லிட்ரலா அவனோட பழைய டீம் அப்படியே சரியான பேக் ஃபிளிப் கூட. அதுலயே ஒரு எலிகன்ஸ் இருந்தது அந்த பேக் ஃபிளிப்ல கூட. ஸோ யா 2-0 ஃபர்ஸ்ட் ஹோம் வின் இன் 20 years ஏதோ சொன்னாங்க பிரீமியர் லீக்ல. லாங் டைம் ஆக்சுவலி. 2002ல கடைசியா ஜெயிச்சாங்க. Okay, so yeah, a long time. So I think they deserved it. The Tractor Boys deserved it ன்னு சொல்லிக்கலாம். So இந்த ரெண்டு கேம்ல ஏதாவது ஆட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா அஜய் before we see Chelsea's fixture? Yeah, just a couple of things. ஒன்னு வந்து செல்சியோட நம்ம பேசுறோம்ல, தட் இஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ் வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்றது. அதோட ட்ரூ இது இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு காம்படிஷன் இருக்கு பிளஸ் பிரீமியர் லீக் இருக்குன்னா தென் யூ கேன் ஹேவ் பிரீமியர் லீக் ஒரு டீம் பிளஸ் ஒரு காம்படிஷனுக்கு ஒரு டீம்னு வச்சு ஆடலாம். இப்போ அந்த காம்படிஷன்ஸ் இல்ல கடைசி ஒரு மாசமா, ரைட்? சோ அந்த காம்படிஷன்ல ஆடாத பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவான்? ஒரு 2 மாசம் சும்மா உட்காருப்பா, அடுத்த காம்படிஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் சும்மா உட்காரு, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னா எந்த பிளேயருக்கு தான் அந்த மோட்டிவேஷன் இருக்கும்? நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களோட ஃப்ரண்ட் லைனே எடுத்துக்கோ. என்குக்கு வந்து அவுட் ஆஃப் டச் அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் வெரி மோட்டிவேட்டட். Misha is also ஒரு மாதிரி heads everywhere. Madueke is head is everywhere. Sancho ஓட அந்த early season இது போயிடுச்சு, வேற அவுட் ஆயிடுச்சு. சோ நிறைய பிளேயர்ஸ் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, நிறைய பிளேயர் ஆர் ஆன் தி வெர்ஜ் ஆஃப் டிசல்யூஷன். அதே மாதிரி டிஃபென்ஸ் பார்த்தனா எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஒருத்தர் கூட கிளியரா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் குக்கரேலா தவிர நீ யாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப ஃபஃபானாக்கு இன்ஜுரி வந்துருச்சு. இந்த மாதிரி 2-3 பிளேயர்ஸ் இன்ஜுரி வந்த உடனே ஒரு மோட்டிவேஷனை சஸ்டெயின் பண்றது in a large group is very difficult. Yeah. And I think Maresca will see that come to his doorstep starting, or it already started a couple of weeks ago. So அதுதான் நம்ம பார்க்கணும்னு தோணுது எனக்கு. Like அந்த Chelsea when they start dropping, how many leaders do they have? How strong is their core? அதெல்லாம் தெரிய வரும். கரெக்ட்.
நோ ஐ திங்க் அதெல்லாம் ஃபேர் பாயிண்ட்ஸ் தான். நடுவில் வந்து கோல் கீப்பர் வர மாத்திரானுங்க ஒரு கேமுக்கு, ஜார்கன்சன் வர போட்டானுங்க. நிறைய செல்சி ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க அவன் ஸ்டார்ட் பண்ணும், பிகாஸ் சாnchez வந்து he has a mistake in him, வெரி காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் வேற, சும்மாலாம் இல்ல. ஸோ அவன் ஆடி தான் ஆக்சுவலா முதல் பெனல்ட்டியே கொடுத்தானுங்க ஆக்சுவலா, இது இப்ஸ்விச்சோட. ஸோ தெரியல, ஐ மீன் ஐ டோன்ட் நோ. செல்சி வாட்ச் அவுட் ஃபார் லெஸ்டர்ஸ் கீப்பர், அவன் பேர் என்ன, நார்மேன்சன், டு கோ ஃப்ரம் லெஸ்டர் டு செல்சி, பிகாஸ் அவன் வந்து மெரஸ்டாவோட பை. அப்படியா? ஓகே. யார் அந்த கீப்பர் சொல்றீங்களா? ஆமா ஆமா, ஓகே. நார்மேன்சன் இல்ல நார்மேன்சன் ஒருத்தர் தான். ஆமா ஆமா, he didn't play last game லெஸ்டருக்கு. சோ அந்த கீப்பர் could move to Chelsea இந்த ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. சோ அப்பனா பார்த்தா 12 கீப்பர் வச்சிருக்காங்க. நான் தான் சொல்ல வந்தேன், எத்தனை கீப்பர் வச்சு போறீங்கன்னு. சோ செல்சியோட அடுத்த கேம் போவோம். they are going to Selhurst Park, பேலஸோட ஃபிக்சர்ஸ் குயிக்கா பாத்துறோம். 0-0 டிரா அகேன்ஸ்ட் பர்ன்மவுத் அண்ட் ஒரு 2-1 வின் அகேன்ஸ்ட் சவுத்ஹாம்ப்டன். அந்த கேம் வந்து ஐ திங்க் இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு வின் தான். ஸோ அது என்ன சொல்றது, தே டிட் ஜஸ்டிஸ். அங்கதான் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் இவங்க, நியாயப்படி அங்கதான் பாயிண்ட்ஸ் எடுத்தானுங்க. So 4 points in the last 2 games, but hosting Chelsea, who are not in great form by the way. So and Selhurst Park வந்து ஒரு என்ன சொல்றது, can be a banana skin நிறைய டீம்ஸுக்கு ஆக்சுவலா. So yeah, I think Palace தெரியல, it could be a tricky game actually in the game. எனக்கு ஹெட் டு ஹெட் கூட பாத்தீங்கன்னா ஐ திங்க் although Chelsea வந்து லாஸ்ட், I mean they always have an edge over Palace எப்பயுமே. So தெரியல இந்த கேம் வந்து I think this game could be another draw ன்னு தோணுது எனக்கு. I'll say a 1-1 draw. I actually the 0-0 with Bournemouth, I was very kind to Crystal Palace. Bournemouth வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கோல் அடிச்சிருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப அன்கிளினிக், அன்லைக் பர்ன்மவுத் மாதிரி வந்தாங்க அந்த கேம்ல. 100% நிறைய சான்சஸ் வந்து போடவே இல்லை. சோ அதனால வந்து அந்த ஸ்கோர் லைன் சீம்ஸ் லைக் Crystal Palace played well. ஆக்சுவலா அந்த கேம் சம்மடி வந்திருக்கணும். இல்ல 18 ஷாட் 1.47 XG, அட்லீஸ்ட் 2 கோல் அடிச்சிருக்கணும் அந்த கேம்ல, அட்லீஸ்ட் மினிமம். சவுத்ஹாம்ப்டனே செம்மையா ஆனாங்க அந்த 2-1 லாஸ்ல. சவுத்ஹாம்ப்டனே நல்லா ஆனாங்க. சோ ஐ திங்க் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, பட் அவங்க ஆடுறத பார்த்தா ஆஹா ஓஹோன்னு ஒன்னும் இல்ல. சோ ஐ திங்க் Chelsea will put them to the sword ன்னு தோணுது எனக்கு. So I'm going with 1-2 to Chelsea. They'll definitely concede Chelsea இப்ப இருக்கிற ஃபார்ம்ல. So எனக்கு தெரிஞ்சிருக்கும் it will be 1-2. ஓகே, யா லெட்ஸ் see what happens அந்த கேம்ல. ஆர்சனலோட குவிக் ஃபிக்சர்ஸ் பாத்துறோம். ஆர்சனல் வந்து 1-0 வின் ஓவர் இப்ஸ்விச் அண்ட் ஒரு அப்புறமா பிரென்ஃபோர்டோட ஒரு 1-3 விக்டரி ஜிடெக் கம்யூனிட்டி ஸ்டேடியம்ல. அண்ட் ரெண்டு கேம்ஸுமே பாத்தீங்கன்னா 1-0 வந்து கொஞ்சம் போரிங்கா இருந்தது அந்த கேம். ஆக்சுவலா ரொம்ப போரிங்கா இருந்தது. ஐ திங்க் மோர் லைக் ஆர்சனல் டிட் த ஜாப், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து எது தேவையில்லை அட் ஹோம். இதுக்கு மேல எனக்கு சத்தியமா எதுவும் இல்லை பேசுறதுக்கு. இதுக்கு மேல ஐ திங்க் கேப்ரியல் வந்து ஒரு ஹெடர் மிஸ் பண்ண கார்னர்ல இருந்து ஒரு பாயிண்ட் பிளாக் ஹெடர், அதுதான். அது தவிர எனக்கு எதுவுமே தெரியல சான்சஸ் வைஸ். ஐ திங்க் இப்ஸ்விச் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருந்தானுங்க, என்னடா எஸ்பெஷலி செல்சி ஃபேன்ஸ், என்னடா கார்னர் ஃபிளாக்ல எடுத்துன்னு போயிட்டு தே ட்ரைங் டு ஃபினிஷ் த கேம் அந்த மாதிரி. பார்த்தா அடுத்த வாரம் இவனுங்க தோத்தானாங்க. ஸோ இப்ஸ்விச் அதுதான் ஃபர்ஸ்ட் கேம். அண்ட் ரெண்டாவது கேம் ஜிடெக் கம்யூனிட்டி ஸ்டேடியம்ல வி பிளேட் வெல் ஆக்சுவலா. பயங்கரமா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அகேன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளேல வந்து எம்போஎம் சரியான கோல் ஆக்சுவலா. really good goal, really good finish from a quality player. And அதுக்கப்புறமா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கோல் போட வருமா எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஆர்சனல் வில் கம் பேக் டு வின் திஸ் கேம். ஹாஃப் டைம் 1-1 போயிடுச்சு. அண்ட் அந்த மாதிரி தான் நடந்தது. 3-1 குட் வின் ஃபார் த நியூ இயர், அட்லீஸ்ட் டு புட் ப்ரெஷர் ஆன் லிவர்பூல். No, 100%. And Jesus மாதிரி ஒரு பிளேயர் வந்து if he comes to formல, it might tell you that நான் இப்ப ஸ்ட்ரைக்கர் வாங்க வேண்டியதை சம்மர் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ண முடியுமா. கரெக்டா டிசம்பர் ஜனவரில வந்துட்டார்ல நம்ம ஃபார்முக்கு. ஆமா, நல்லது தானே. நீ யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து இப்ப ரைட்ல இப்ப என்ன லெஃப்ட் விங்கா ஸ்ட்ரைக்கரா அந்த கொஸ்டனை Jesus coming to form has actually answered that question to some extent in Arteta's headல. Like okay, இப்ப லெஃப்ட் விங்கர் போலாம், சம்மர்ல ஸ்ட்ரைக்கரை கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அவன் யோசிச்சிருப்பான். So அந்த இது பார்த்தேன்னா I think it's really worked out well. Another thing with Jesus மாதிரி ஒரு பிளேயர் என்ன தெரியுமா,
நான் இப்போ ஐ திங்க் இன்னொரு பாட்காஸ்ட்ல தான் சொல்லிட்டு இருந்தேன் தட் இந்த ஆடெகார்ட் அண்ட் சாக்கா இல்லாதது, ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்து சைக்கிள் ஓட்டுதுன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டு சைடுல ரெண்டு வீல்ஸ் போட்டு விட்டுருவாங்க. சோ அந்த குழந்தை எப்பவுமே நினைச்சுக்கோ, ஓகே இந்த சைக்கிள் வச்சு ரெண்டு வீல்ஸ் இருந்தாதான் என்னால சைக்கிளே ஓட்ட முடியும் அப்படின்னு. இப்ப அந்த ரெண்டு வீலை எடுத்தக்கு அப்புறம் அந்த ஃப்ரீடமோட ஒரு சைக்கிள் ஓட்டுவல்ல, அதுதான் இப்போ ஆர்டெட்டா. ஓ இப்போ ஆடெகார்டும் இல்ல சாக்காவும் இல்ல, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யூ ஹாவ் டு பிளே இன்டர்சேஞ்ச். இப்ப பார்த்தனா அந்த ரெண்டு கேம்ல பார்த்தனா, அட்லீஸ்ட் இந்த பிரென்ஃபோர்ட் கேம்ல பார்த்தனா, there was a lot of interchanging of positions. Yeah. There was a, I want to say the control was slight கம்மியாயிடுச்சு. There was a lot more dynamism in how you approach the play. Correct. ஏன்னா ஒரு ரெண்டு கிரியேட்டிவ் பிளேயர்ஸ் இல்லைன்னா, ஓ இவங்கள மேல இருக்க ரிலையன்ஸ் எடுத்து விட்டேன்னா ஒரு ஆவரேஜ் செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுவேன்? யூ ஹாவ் டு தென் பிளே அரவுண்ட். கொஞ்சம் டேரிங்கா ஆடினேங்கறானுங்க. சோ யா, ஆமா கொஞ்சம் டைனமிக்கா ஆடுறாங்க. சோ அது ஐ திங்க் ஆர்கிடெக்ட் அது வந்து இது இட்ஸ் a blessing in disguise ன்னு தோணுது அவனோட எவல்யூஷன்ல. யா கரெக்ட். அண்ட் எஸ்பெஷலி இந்த 17 வயசு பையன் ஈத்தன் வனேரி வந்து நல்லா ஆடினா, ஆக்சுவலா ரைட் விங்ல சூப்பரா ஆடினா. ஆக்சுவலி போத் த யங், ஒரு ரெண்டு அகாடமி பசங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க, மைல்ஸ் லூயிஸ் கெல்லி அண்ட் வனேரி. ப்ராபப்லி போத் ஃபியூச்சர் இங்கிலாந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் as well. அந்த இந்த வெள்ளையாரி பத்தி வந்து நான் ஐ திங்க் யாரோ ஒருத்தர் போடும்போது நான் ட்வீட் போட்டிருந்தேன் நான் ஜூலை ஆகஸ்ட்லயோ. அவன் நீ சாக்கா நம்ம ஹைட்ஸ சொல்றோம், இவன் சாக்காவோட ஹைட்ஸோட பெரிய பிளேயர் எனக்கு தோணுது. ஏன்னா ஐ திங்க் சோ. ப்ரீ சீசன் கேம்ஸ் பார்த்தேன் நானு, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் சில கேம்ஸ்ல வந்து he was the best player on the pitch by a countryman. So அவன் I think when he starts playing regularly you will see the standards that கரெக்ட். அண்ட் இங்க தான் ஐ 17 year திங்க் old 18 year old. ஆர்டெட்டா வந்து லைட்டா கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணும். ஏன்னா ஓடகார்டு இன்ஜூர்ட் ஆகும்போது he should have trusted வனேரி மோர். அங்க அவனை ஆடல, கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் நீங்க சொன்னது வந்து அது நிறைய he wanted that, he sacrificed dynamism for control ன்னு தோணுச்சு அந்த few gamesல. பட் எனிவே ஐ திங்க் he's learned that a little bit now on the job. ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா பிரைட்டன் வர்சஸ் ஆர்சனலுக்கு அடுத்த கேமு. ஸோ இந்த கேமுக்கு வந்து ப்ரிவியூலாம் சேனலில் இருக்கும். ஸோ மக்களே ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் தட். பட் நாங்கள் ப்ரெடிக்ஷன் கொடுத்துறோம். பிரைட்டன் நிறைய இன்ஜுரிஸ் ப்ரோ, ஆக்சுவலாக கோயிங் இன் டு திஸ் கேம் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ். ஆர்சனல் பார்த்தீங்கன்னா But they have a very big squad there. Yeah. Unlike last year, இந்த வருஷம் அவங்களுக்கு நிறைய பெரிய ஸ்குவாட் வேற. Correct. So I think they are equipped to handle it much better, except for their defense maybe. நீ ரைட் பேக்ல ஒரு பிரச்சனை வந்தா, சென்டர் பேக்ல ஒரு பிரச்சனை வந்தா பிரச்சனை அவங்களுக்கு. அது தவிர அக்ராஸ் த பிட்ச் அவங்களால I think they are covered. So yeah, you are right. Correct. யா, ஸோ எங்களுக்கு என்னன்னா ஐ திங்க் டிம்பர் தான் வந்து சஸ்பென்ஷன், எல்லோ கார்டு வாங்கிட்டான் பையன் போன கேம். ஸோ ஐ திங்க் பார்ட்டே மைட் கோ டு ரைட் பேக் அன்ஃபார்ச்சுனேட்லி. அவர் தெரியல, ஐ ஹவ் நோ ஐடியா. இல்லைன்னா கேலஃபியூரி ரைட் பேக் ஆடி மைல்ஸ் லூயிஸ் கெல்லி லெஃப்ட் பேக் ஆடுவானு தெரியல, ஐ டோன்ட் நோ. ஸோ அதுதான். ஸோ யா, ஐ திங்க் ஆர்சனல் ஷுட் வின் திஸ் கேம் ப்ரோ. ஐ ஸ்டில் திங்க் வில் வின் திஸ் கேம். திங்க் இல் பி க்ளோஸ். ஐல் சே 2-1 டு ஆர்சனல்னு சொல்றேன். நான் அதே ஸ்கோர்ல இருந்தா சொல்றேன் 1-2 டு ஆர்சனல். என்னன்னா அந்த நீ சொல்ற மாதிரி பார்ட்டி ரைட் பேக் ஆடுவான். பிளஸ் நம்ம ரெண்டு பேர் வேற ஆடுறோம் மிட் வீக்ல எஃப்ஏ கப் கரபா கப் ஃபர்ஸ்ட் லெக். சோ எனக்கு என்னன்னா இந்த கேம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீங்க எப்படியாவது லாஸ்ட் மினிட்ல கோல் அடிச்சு 90 மினிட்ஸ் வரைக்கும் எல்லா பிளேஸும் பிட்ச்ல இருந்தாங்கன்னா ஒரு நல்லது. எங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். முதல் கேம் வர எமிரேட்ஸ்ல வரல, ஐ திங்க். யா ஃபர்ஸ்ட் கேம் இஸ் அட் எமிரேட்ஸ். So அதுதான் எனக்கு ஒரே ஒரு இது. பட் ஐ திங்க் they will definitely win. நீ சொல்ற அதே ஸ்கோர்ல தான் நானும் போறேன் 1-2 to Arsenal. Brighton are not in great form. ஏனா 0-0 they found him out. ஆமா, they found Hüsler out. கரெக்ட். 0-0 draw ஒரு பிரென்ஃபோர்டோட, and then 2-2 draw. அது ஒரு நல்ல கேம் வந்தது ஆக்சுவலா. ஒரு அளவுக்கு கம்பேக் கொடுத்தானுங்க. கடைசியில தாரிக் லாம்டி வந்து ஒரு கோல் அடிச்சான் 81. ரெண்டு வண்டர் ஸ்ட்ரைக் டாங்க இந்த டிசம்பர்ல. ஒன்னு வந்து லெஃப்ட் ஃபுட்ல இருந்து இப்படி இது பண்ணா அதான் வந்து டாமினேட் ஆச்சு. இந்த கோல் கூட சம கோல் ஆக்சுவலா அவுட்சைட் தி பாக்ஸ். கரெக்ட். சோ அந்த ரெண்டு தான் வந்து லைக் அந்த ஐ திங்க் அந்த ரெண்டு கேம் பத்தி பேசுறதுக்கு பெருசா ஐ மீன் the 2-2 draw தான் இன்னும் மோர் அப்பீலிங்னு சொல்லிக்கலாம். வில்லா ப்ராபபிலி ஷுட் ஹவ் won that game னு சொல்லிக்கலாம். ஐ திங்க் தே செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹெட்டா போகும்போது ஐ திங்க் தே தாட் தே மைட் ஹவ் won the game னு தோணுச்சு. பட் கொஞ்சம் தே ஷுட் ஹவ் கில் த கேம். அவங்க பண்ணல அது. ஸோ அதுதான் அவங்களோட தப்பு. ஸோ
அடுத்தது வந்து சிட்டி பார்ப்போம் ப்ரோ. மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் எவர்டன், அதுதான் முதல் கேம். சரியான கேம் ஆக்சுவலா. பிக்ஃபோர்ட் வந்து பெனல்டி சேவ்லாம் வர பண்ணாரு. சிட்டி வந்து ஐ தாட் தே வில் வின் திஸ் கேம், பட் ஐ திங்க் எவர்டன் ஹேட் அதர் ஐடியாஸ்ன்னு சொல்லிக்கலாம். Everton had other ideas, plus City also had other ideas. They didn't want to carry their என்ன சொல்றது striking good boots or finishing boots with them. So வந்து பயங்கர ஐ திங்க் பெர்னார்டோ சொல்லுவா அவுட் சைட் புக்ல இருந்து ஒன்னு அடிப்பான். அது வந்து ஒரு இதுல அது பேர் என்ன ஃபோர்டன் செட்டப் பண்ண உடனே. ஐ திங்க் அது அந்த மாதிரி நிறைய கூட இல்ல, அது வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரஃபியான கோல் மாதிரி இருந்தது. இல்ல நீ ஃபர்ஸ்ட் கோல் சொல்ற, நான் ஆக்சுவலா அந்த செகண்ட் ஐ திங்க் கோல் அடிச்ச உடனே ஒரு ஷாட் வரும் அவுட் சைட் தி புக்ல இருந்து அடிப்பான். அது ஐ திங்க் இட் வில் கோ ரைட் போஸ்டோட கொஞ்சம் மேல. அதே மாதிரி நிறைய சான்சஸ் கிடைச்சது அவங்களுக்கு, ஆனா ஃபினிஷ் பண்ணல. எவர்டன் அவங்க யூஸ்ஃபுல்லா பண்றது வந்து கரெக்டா பண்ணாங்க. மிட் பாக்ல வந்து இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு எரரை என்ஃபோர்ஸ் பண்ணி அப்புறம் கவுண்டர்ல ஆடுறது. அந்த வெரி பிசிக்கல் டவுன் த மிடில் எவர்டன் அது யூஸ்வலா ஆடுற மாதிரி தான் ஆடினாங்க. ஸோ வந்து I think entire has been very good for them. Moments of brilliance create பண்ணி அவங்கள வந்து 1 point 2 point 1 point 3 point அப்படின்னு அவன் நிறைய I think he is able to save points for them. So அந்த மாதிரி இன்னொரு ஸ்ட்ரைக்கர் இன்னொரு ஒரு என்ன சொல்றது விங்கர் வாங்கினாங்கன்னா பிளஸ் தே ஹேவ் புது ஓனர்ஸ் இப்போ. Right. So January transfer window கண்டிப்பா I think they will be one of those teams that will buy a lot ன்னு தோணுது எனக்கு. Yeah, and the stadium debt இல்லையாமே அவங்களுக்கு, ஏதோ they had dealing with machinery where அந்த stadium debt வந்து clear பண்ணிட்டு போயிடுறாரு. So எப்படின்னா so அந்த debt வந்து will be transferred as capital injection. அந்த debt வந்து இவங்க they will buy it from machinery and plow it back as capital. சோ அது பண்ணானா அது வந்து பயங்கரமா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ அந்த காஸ்ட்ல இருந்து. அது வந்து செம்ம பெரிய அட்வான்டேஜா இருக்கும் உங்களுக்கு. and a beautiful stadium where புது குடிசன் பார்க், it looks amazing. கரெக்ட். அண்ட் இது வந்து கரெக்டா அந்த பியருக்கு லிவர்பூல் பியர் ஒட்டியே இருக்கு. ஐ திங்க் மேல இருந்து பார்த்தானா கிளியரா தெரியுது, குண்டா தெரியுது அந்த ஸ்டேடியம். So I think they could be heading in the right direction in the January transfer window. கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா செம்மையா இருக்கும். இன்னொரு ஸ்டார்ட் I just wanted to say, ஆர்சனலுக்கு அடுத்தது அவங்க தான் நிறைய கார்னர்ஸ்ல இருந்து சான்ஸ் கிரியேஷன் கோல்ஸோ, பட் they are the 17th in terms of the corners that are taken. Okay. So they have scored in almost like 1/4 of the corners that Arsenal have created. They have almost scored like as many goals as Arsenal. Okay, right. Piece of sinangalla. No, but I'm just saying it is proper Shonda-ish thing, right? They will have routines and everything. But அந்த மாதிரி கார்னர் கிரியேட் பண்றதுக்கு யாரா தேவை அவங்க, ரைட்? அவ்வளவு கார்னர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு யாரா தேவை? சோ ஐ திங்க் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் லைன்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா செம்மையா இருக்கும் அவங்களுக்கு. Yeah, and Haaland missing a penalty. சரியான சேவ் by the way from Pickford. Super save. And அது ஹாலண்ட் அந்த கேம்ல மிஸ் பண்ணிட்டான். பட் அடுத்த கேம்ல வந்து லெஸ்டர் சிட்டி வர்சஸ் மேன் சிட்டில வந்து கோல் அடிச்சிட்டான். பட் லெஸ்டருக்கு சூப்பர் சான்சஸ் இருந்தது இந்த கேம்ல. ஐயோ எவ்வளவு சான்சஸ்! வாடியே ஒரு ஹேட்ரிக் அடிச்சிருக்கணும். ஆனா அவ்வளவு போரா இருந்தாங்க சிட்டி டிஃபென்சிவ்லி. இது சிட்டி பாக்குற மாதிரியே இல்ல எனக்கு. Right. So teams can get at them. The 2-0 வந்து very flattering actually score line அவங்களுக்கு. கரெக்ட். சோ ஐ திங்க் அந்த இது பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிட்டி வந்து பேக்லாம் சொல்ல முடியாது. No. Right. They were just lucky that Leicester didn't score. அப்படிதான் சொல்லணும். நம்மால 2 ரெட் புல் குடிக்கிறதுக்கு பதிலா 1 தான் குடிச்சுக்கிறான், அதனால தான் கோல் அடிக்கல. ஆமா ஆமா, செம்ம சான்சஸ் வேறடா. ஆக்சுவலா மேப்டிடி சூப்பரா ஆடினான் அந்த கேம். சூப்பரா ஆடினான் வந்து கரெக்டா ஏட். ஐ திங்க் யார் ரைட் பேக் ஆடினான்னு தெரியல, பட் he had them on toast. சோ செம்மையா இருந்தது அந்த கேம். Yeah, even அந்த போனோட்டே அவனால் நல்லா ஆடினாங்க. So like they just என்ன சொல்றது, they didn't take their chances. So I think Vanis சொல்ற he would have been really angry at the players. நீங்க நல்லா ஆடினீங்க, ஆனா என்ன சொல்றது அந்த ஃபைனல் தேர்ட்ல வந்து டெசிஷன் மேக்கிங்ல ஒழுங்கா இல்ல. எவர்டன் on the other hand ஒரு 2-0 loss against Forest. நம்ம சிட்டியோட கேம்ஸ் பார்க்கலடா. கரெக்ட். I just wanted to quickly அதே கேம் வீக்ல எவர்டன் ஃபிக்சர் 2-0 loss against Forest at home. Forest doing their job. சூப்பரா ஆடினாங்க. Wood and Morgan Gibbs White. So இந்த கேம்ல ஏதாவது இருக்கு ஆட் பண்றதுக்கு? ஐயோ 2 கேம் வேடா. அவங்க வந்து எவர்டன் வந்து
கரெக்டா சைஸ் பண்ணி ஆடினாங்க. டாட்னம் கரெக்டா சைஸ் பண்ணி ஆடினாங்க. யா டாட்னம் வந்து எனர்ஜி சாப் பண்ற அளவுக்கு ஓட விட்டாங்க. யா ரைட், அவங்க வந்து மிடில் ஆடிட்டு டாட்னம் ஃபுல்லா சுத்துன்னு ஓட விட்டு கவுண்டர்ல அடிச்சாங்க. எவர்டனுக்கு என்ன பண்ணாங்க, மிடில் ஆடாம வைடா வந்து கொஞ்சம் ஆடி, மிடில்ல நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு இருக்கிற சென்டர் பேக்ஸ் வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ என்ன வேணா போடு, நான் வந்து முரேலோ அண்ட் விலங்கோவிச்ச வச்சு நான் ஹெட் பண்ணிடுவேன் யா அப்படின்னு மிடில் ஆடி வைடா ஆடி. அண்ட் தென் நீ பார்த்தனா அந்த கவுண்டர் அட்டாக்கிங் கோல் பார்த்தனா, ஆக்சுவலா எலங்கா வில் பி த பர்சன் தட் வில் கிரியேட் த கோல், but Wood will then assist and then Gibbs White will score. But Elanga played beautifully for the second goal. First goal பார்த்தனா Wood chip பண்ணுவான். ரைட், அப்பனா ஒரு ஸ்ட்ரைக்கர் அவ்வளவு கான்பிடென்டா இருக்கான்னு அர்த்தம். சோ ஐ திங்க் பயங்கரமா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கு. பேசாம வுட் வச்சிரலாமோ நீங்க? அந்த டைம்ல எங்களுக்கு கரெக்டான ஒரு இதுடா. ஏன்னா வுட் வித்து தான் 20 மில்லியன் வாங்கினோம் நாங்க. அது வித்து தான் கார்டன் வாங்கினோம். சோ ஒரு டாமினோ எஃபெக்ட் கரெக்டா தான் இருந்தது எங்களுக்கு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து எவர்டன் கேம் பார்க்கறதுக்கு முன்னால எவர்டன் வர்சஸ் போர்ன்மத் அட் குடிசன்ல வந்து வி ஸ்போக் அபவுட் போர்ன்மத்தோட முதல் கேம் குயிக்காக பேசணும். அந்த 0-0 ட்ரா அகேன்ஸ்ட் பேலஸ், போரிங், ஐ மீன் நாட் போரிங், இட் வாஸ் ஆக்சுவலி அ குட் கேம். பட் அவனுங்க கோல் தான் அடிக்கல. ரியலி குட் கேம். எப்படி தான் சான்ஸ் விட்டாங்கன்னு தெரியல. அண்ட் ஃபுல்லமோட ஆடினானுங்க போர்ன்மத் 2-2 ட்ரா. கடைசியில் வந்து ஒரு ஈக்குவலைசர் ஃப்ரம் எவனில்சன் போர்ன்மத்தோட கிரேவன் காட்டேஜ். சாரி, எவனில்சனா உட்டாராவா? அது உட்டாரா ஸ்கோர் பண்ணுவான் கடைசியா. உட்டாரா, சாரி, மை பேட். சரியான கம்போஷர், சரியான ஃபினிஷ். உட்டாரான்னு பார்த்தானா பிடிச்சிட்டான். கரெக்ட், பேர் தான். ஆமா, summer finished at that. Yeah, and very you can say inform Bournemouth. I mean, this is good form for a team like Bournemouth. அதுதான் நான் சொல்வேன். So seventh place, last 5 gamesல தோக்கவே இல்ல. 3 draw 2 win. So they are playing against Everton at home. They will be on the front foot in சொல்லிக்கலாம். கோல் அடிக்க தான் பாப்பானுங்க. தெரியல, what does Everton have in store, Ajay? I don't think they'll score. அதுதான் பிரச்சனையா இருக்கும்னு தோணுது. லைக் ஏன்னா இந்த போர்ன்மவுத் as much as they score, they will give you chances. ரைட். ஸோ அதனாலதான் எனக்கு வந்து எவர்டனுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இப்பயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு 3-4 பிளேயர் வரிசையா சைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளா தே கேன் டாக் பியாண்ட் த ரெலிகேஷன். ஆனா இந்த மாதிரி ஒரு கேம் வந்து கம்ஸ் டூ early. கம்ஃபர்டபுளா யுனைட்டட் மேல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்றீங்க? யுனைடெட் மேல யார் வேணா பினிஷ் பண்ணலாம்ப்பா. மேத்தமேட்டிக்கலி சொல்றேன். ரைட், பட் யா, ஐ திங்க் இந்த இது பார்த்தேன்னா போர்ன்மவுத் மைட் வின் 2-0 தோணுதுடா. ஏன்னா சான்சஸ் இருக்கும் எவர்டனுக்கு, பட் தே வில் ஸ்கஃபர். அண்ட் ஐ திங்க் போர்ன்மவுத் வில் ஸ்கோர் because they tend to score at vitality. Okay, I'll go for different. I think maybe Everton might sneak a draw, so I'll go for a 1-1 draw. We'll see what happens. Therila, I don't know. Some entertaining are gone. Yeah, it should be good. Defense as attack வந்து ஒரு நல்ல லெசன் மாதிரி இருக்கும் இந்த கேம்ல. So correct. அடுத்த கேம் வந்து மேன் சிட்டியோட கேம் பார்ப்போம். மேன் சிட்டி வர்சஸ் வெஸ்ட் ஹாம். அந்த கேம் போறதுக்கு முன்னால வெஸ்ட் ஹாமோட ஃபிக்சர்ஸ் ரெண்டு ஃபிக்சர்ஸ் டக்குன்னு பார்த்துருவோம். 1-0 away win at St Mary's and 5-0 Wadawangies at லண்டன் ஸ்டேடியம். அந்த 1-0 வந்து ஐ நியூ ஆக்சுவலா 1-0 இருக்கவே கூடாது மச்சான். அவங்க வந்து ஒரு சவுத் ஆம்ப்டன் ஒரு ஸ்ட்ரைக்கர் வச்சிருக்காங்க, ஒரு டால் ஸ்ட்ரைக்கர், ஓனாச்சு அந்த மாதிரி. அவனுக்கு வந்து இந்த புதுசா வந்திருக்க மேனேஜர் என்ன பண்ணிட்டான்னா, அவனுக்கு போடுங்கடா பால்னு. அவன் என்னவோ எங்கேயோ இருக்கான் அவன் ஹைட்ல. சரியா, சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க, ஆனா ஸ்கோர் தான் பண்ணல. கரெக்ட். இல்ல சவுத் ஆம்ப்டன் played very well. Yeah, they played really well. You're right. Right. So I think அந்த 1-0 was எப்படியோ வெஸ்ட் ஹாம் வந்திருப்பாங்க, ஐயோப்பா எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு. அடுத்த கேம் வந்து போட்டு செஞ்சு விட்டாங்க. I think ரொம்ப as much as we credit Liverpool for that score line, West Ham were equally poor. Yeah, very bad. இல்ல ஹோம்ல அப்படிலாம் ஆடவே முடியாது அஜய். லைக் இப்போ see 5-0 against Liverpool, 5-2 against Arsenal. I think செல்சியோட 4 கோல் நினைக்கிறேன்.
லைக் பெரிய லாசஸ் ஹோம்ல வர. ஐ எம் ரியலி ஷாக்ட். இவனுக்கு எப்படி வேலை இன்னும் இருக்குதுன்னு, அதுதான் எனக்கு ஷாக்கா இருக்கு. பட் எவ்ரி வீக் ஹி எஸ்கேப்ஸ், ஏதோ ஒரு ரிசல்ட் எடுத்துடலாம். இந்த சவுத் ஆம்டன் கேம் மாதிரி இந்த மாதிரி கேம்ல எப்படியோ எஸ்கேப் ஆயிடுனுக்குறான். இந்த வாரம் கண்டிப்பா எஸ்கேப் ஆவானான்னு தான் தெரியல. ஸோ அந்த கேமுக்கு தான் போவோம். மேன் சிட்டி வர்சஸ் வெஸ்ட் ஹாம். எஸ்கேப் ஆயிடுவானா? கண்டிப்பா கண்டிப்பா ஆமாட்டான். ஐ திங்க் தே புட் ஹிம் டு தி ஸ்குவாட். ஏன்னா ரொம்ப ஓப்பனா ஆடுறாங்க. சிட்டிக்கு வந்து ஒரு 10 சான்ஸ் கொடுத்தா இப்ப இருக்கிற ஃபார்ம்ல வந்து அட்லீஸ்ட் 2 கன்வெர்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து 20 சான்ஸ் கொடுப்பாங்க. சோ கம்ஃபர்டபுளா ஒரு 2-3 அடிச்சிடுவாங்க. பிளஸ் சிட்டி வில் ஆல்சோ கிவ் சான்சஸ் அவே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3-1 சிட்டி வின்னு தோணுது. 3-1 or 2-1. I think City will also win. I'll say 2-1 to City. Actually, கொஞ்சம் க்ளோஸா போகும்னு நினைக்கிறேன். as in க்ளோஸானா ஐ திங்க் என்னதான் வந்து சிட்டியோட டிஃபென்ஸ் போரா இருந்தாலும் ஐ திங்க் வெஸ்ட் ஹாம் கொஞ்சம் ஃப்ளூடிட்டி மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. ஸோ அது வந்து ஆல்தோஸ் குடூஸ் வந்து 2 வாட்டி போஸ்ட்ல ஆச்சான் போன மேட்ச்ல லிவர்பூலோட. அவன் தான் வந்து என்ன சொல்றது ஒரு ஷைனிங் லைட் மாதிரி. பிகாஸ் ஐ திங்க் போன் இன்ஜூர்ட்ல இப்போ. சோ அவன் தான் வந்து மெயின் மேன் சொல்லிக்கலாம். ஃபுல் குரூப் தெரியல நம்பால வந்து அவன் தான் ஆடுவான். ஃப்ளாப் ஆஃப் தி சீசனுக்கு டெஃபினட்டா ஒரு கண்டெண்டர். பட் குடூஸ் வந்து ஐ திங்க் ஹி புட் அவுட் a performance for him to be recruited by Liverpool. Super player. Yeah, super player. நீ யோசிப்ப சாலா டு குடூஸ் will be a drop off, but ஒரு 5-6 சீசன்ஸ்ல குடூஸ் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. No idea. Capable of doing so many different things. அவன் வந்து நான் ரா கூட சொல்ல மாட்டான். அவன் வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டி மாதிரி. அவன் லிட்டரலா எங்க இருந்தாலும் பால் எடுத்துட்டு he can run at players and finish. அதுதான் வந்து ஒரு பயங்கரமான. and you don't see அந்த மாதிரி players in today's day and age. அவன் சிட்டி மாத்திரம் போக கூடாது. அவன் சிட்டி தவிர எந்த டீம் போனாலும் அவன் வந்து அவனோட ட்ரூ பொட்டன்ஷியல் நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான். ஸோ யா ஓகே, நம்ம பேசிட்டோம் சிட்டி வர்சஸ் வெஸ்ட் ஹாம் பத்தி. ஐ திங்க் கேம் வீக் 18 ஃபிக்சர்ஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் அஜய், முக்காவாசி எல்லாமே. 19 பார்ப்போம் ஏதாவது விட்டோமான்னு. 19ல வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐ திங்க் we spoke about most of the fixtures. ஆக்சுவலா டச் பண்ணிட்டோம் எல்லாமே. ஸோ இந்த வாரம் ஃபிக்சர்ஸ் தான் ப்ரிவியூ தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். வேற ஏதோ கேம்ஸ் விட்டோப்பா நம்ம. யா ஆஸ்டன் வில்லா வர்சஸ் லெஸ்டர் சிட்டி. அது பத்தி ஆஸ்டன் வில்லா. ஓகே, ஆஸ்டன் வில்லா வர்சஸ் லெஸ்டர் வந்து அகைன் மிட்லண்ட்ஸ் டர்பி. ரைட். I think Aston Villa are too good for Leicester ன்னு தோணுது. So I think it will be a 2-0 victory. As good as Leicester are playing, wing play ரொம்ப நல்லா இருக்கு. Right. ஆனா Aston Villa trouble பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. So I think it will be a 2-0 victory to Villa. Yeah, I think the same. I think Villa will win 3-1 ன்னு தோணுது. I think at home and quality of Aston Villa will be too much for Leicester City ன்னு தோணுது. ஸோ அதுதான். அடுத்த கேம் விட்ட கேம் வந்து சவுத் ஆம்டன் பிரென்ட்ஃபோர்ட். சவுத் ஆம்டன் பத்தியும் பேசலாம் நம்ம. சவுத் ஆம்டன் வந்து சவுத் ஆம்டன் பேசணும். இப்போதான் 1-0 லாஸ் அண்ட் பேக் டு பேக் லாஸஸ் பேசிக்லி அகேன்ஸ்ட் போர்ன்மவுத் அண்ட் பேலஸ். பட் 2 கேமே நல்லா ஆடினானுங்க. போர்ன்மவுத் அவே ஃப்ரம் ஹோம் நாட் அ கிரேட் என்ன சொல்றது ஃபார்ம் அஜய். அந்த நெல் ட்ரா ஒன்று இருந்தது அவே ஃப்ரம் ஹோம் பிரைட்டனோட. அண்ட் தென் ஆர்சனலோட தோத்தானுங்க ரீசெண்டா. ஸோ நாட் அ கிரேட் என்ன சொல்றது ரெக்கார்ட் அவே ஃப்ரம் ஹோம். பட் டியூசி சவுத் ஆம்டன் வந்து டஃப் கொடுப்பானுங்களா இவனுங்களுக்கு? டஃப் கொடுப்பாங்க தோணுதுடா. டஃப் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. இந்த சென்ஸ் தட் Brentford have scored only 5 goals away from home. Very அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெக்கார்ட். Right, second fewest number of goals away from home. So I think it will be a low scoring game. I want to say it will be a 1-1 where Southampton will get another point. Juric is actually doing a good job of coaching these players. At least in the friendly game pathadlan theriyudha. So I think it will be another game where he will get a point in thonudhu. Okay, now I'm going to go for a win. Southampton win 2-1 to Southampton. I think nice. They're long due as well. பாப்போம் வருதா இல்லையான்னு பார்ப்போம். பட் தே ஆர் பிளேயிங் வெல். ஆக்சுவலா 2 கேம் நல்லா ஆடி இருக்கானுங்க, நல்லா ஆடி தோத்துட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால தான் ஐ சே 2-1. அண்ட் பிரென்ட்ஃபோர்ட் நாட் கிரேட் டிராவலர்ஸ். ஸோ அதுக்காகவே ஐ எம் ஃபேவரிங் சவுத்ஆம்ப்டன் லிட்டில் பிட். அடுத்த கேம் வந்து ஃபுல்லம் வர்சஸ் இப்ஸ்விச். இப்ஸ்விச் பத்தி தான் பேசணும். ஒரு லாஸ் ஆர்சனலோட, ஒரு ட்ரா அகேன்ஸ்ட் வின், ஹிஸ்டாரிக் வின் அகேன்ஸ்ட் செல்சி.
ஃபுல்லம் ஆன் தி அதர் ஹேண்ட் ஐ திங்க் ஒரு வின் அகேன்ஸ்ட் செல்சி அண்ட் இப்போதான் பேசணும் ஒரு ஒரு டிரா 2 draw. பர்ன்மத்தோட. பட் தே பிளேயிங் வெல், ஃபுல்லம் ஆர் பிளேயிங் வெல். ஃபுல்லம் வந்து டேபிள்ல எங்க இருக்கானுங்க, ஐ திங்க் 8வதுல இருக்கிறானுங்க. லிட்டரலா தேர் என்ன சொல்றது, பக்கத்துல இருக்கானுங்க. ஸோ அண்ட் சாரி, பக்கத்துல இருக்கிறானுங்களே, நான் பர்ன்மத்தோட இப்ஸ்விச்சோட. பட் I want I think very well coached team there, Fulham. Right, இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் they will be very clinical. Right, ரொம்ப ப்ரொஃபஷனலா ஆடுவாங்க. Right, they will do the basics. Right, nobody will try and do anything that மார்க்கோ சில்வா சொல்லாத விஷயம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. Right, and டெலாப் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பாசி அண்ட் ஐ திங்க் பாசி டாஷன் ஆடல. டாஷன் திருப்பி டாஷன் பேர் அவன் பேர் என்ன, ஆண்டர்சன் திருப்பி வரல, வந்துட்டான். ஐ டோன்ட் இல்ல வந்தான், போன கேம் ஆடினான், 2-2 கேம் ஆடினான். ஆமா, ஜோகே ஆண்டர்சன் டியோ பண்ணாங்களா? ஓகே, அவங்க 2 பேர் வந்து கரெக்டா பிடிச்சு வச்சிருவாங்க. ரைட், டெலாப்புக்கு அவ்வளோ இது இருக்குமான்னு தெரியல, செல்சி மாதிரி டாமினேட் பண்ணுவானான்னு தெரியல. ஸோ ஐ திங்க் இட் வில் பி a 3-1 victory to Fulham. Wow. Yeah. I mean, nothing. Same. I think Ipswichக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். I think quality is too much Fulhamக்கு. I'll say 2-0 to Fulham actually. I think they might even keep a clean sheet. Let's see what happens. And Nice. final game of இந்த வாரம் fixtures வந்து Wolves versus Nottingham Forest. Wolves பத்தி தான் பேசணும். இப்போதான் வந்து யுனைடெட் 2-0 அடிச்சானுங்க, அப்புறமா ஒரு 2-2 draw. 2 பிக் டீம்ஸ் ஆன் பேப்பர்ல, மீன் ஹிஸ்டாரிக்லி கொஞ்சம் பிக் டீம்ஸ். உடைய ரிசல்ட் எடுத்திருக்கானுங்க. நியூ மேனேஜர் வர, வீட்டோர் பெரேரா தானே அவர் பேரு. இஸ் டூயிங் வெல். அட்லீஸ்ட் என்ன சொல்றது, இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கோப்பாவது கொடுத்துருக்கான். ஃபாரஸ்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் பேக் டு பேக் வின்ஸ், எல்லாம் கிளீன் ஷீட்ல வர ஜெயிச்சிருக்கானுங்க. நல்லா ஆடிட்டு இருக்கானுங்க, கண்ட்ரோலோட ஆடுறானுங்க, நல்லாவும் ஆடுறானுங்க ஆக்சுவலா. ஸோ ஃபாரஸ்ட் டெஃபினெட்லி ஹேவ் தி எட்ஜ்னு சொல்லிக்கலாம். ஐ திங்க் கூனியா இஸ் suspended for this game ன்னு நினைக்கிறேன்ல. 2 games suspension. So அவனால ஆட முடியாது. So அது பயங்கரமா எஃபெக்ட் ஆகும். கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். ஏன்னா அவன் வந்து பயங்கரமான ஒரு அவுட்லெட். ரைட், அவன் வந்து அவன்கிட்ட பால் கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 10-20 yards அவனே அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். ரைட், சோ அப்படி பார்த்தேன்னா அது அகைன் இது ஒரு மிட்லண்ட்ஸ் டாபி. ஸோ 2 மிட்லண்ட்ஸ் டாபி இந்த வாரம். ஸோ ஐ திங்க் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் have too much momentum. And they're playing great. They're IDing teams very well. Okay, so அவங்களோட அனாலிசிஸ் யார் பண்றா எப்படி பண்றான்னு தெரியல, ஆனா கரெக்டா பண்றாங்க. எந்த பிளேயர் எந்த டீம் எப்படி வாங்குவோன்னு அப்படி தெரிஞ்சு வச்சுதான் செட்டப் பண்றாங்களே. ஸோ ஐ திங்க் they'll be able to assess Wolves out. எனக்கு தெரிஞ்ச it will be a 1-2 victory to Nottingham Forest or a 1-0 victory to Nottingham Forest. Yeah, correct. நானும் அதான் நினைக்கிறேன். I think Nuno will have a good time going back to Molineux, his old club. Where அவர் வந்து நல்லா கூட பண்ணார் ஆக்சுவலா. Wolvesல he had really good time actually. But I think குன்யா இல்லாததுனால அவங்களுக்கு பயங்கரமா எஃபெக்ட் ஆகும்னு தோணுது. இந்த ஸ்டான் லார்சன் வந்து எப்போ ஆடினாலும் நல்லா ஆடுறான் பையன், ஆனா எப்பவுமே ஆஃப் சைட்ல இருக்கிறான். அதுதான் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. இஸ் ஆக்சுவலி பிளேயிங் வெல், பட் அவனோட லைனை பார்க்கவே மாட்டேறான். அவனை பார்க்கும்போது அதுதான் எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கு. இஸ் ஆக்சுவலி நாட் பேட் அஸ் a finisher, பட் அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டிங்க்ட்லாம் இருக்கு, ஆனா அந்த லைனை ஹோல்ட் பண்ண மாட்டேறான். ரொம்ப அவசரப்பட்டுறான்னு நினைக்கிறேன். He's too young da. He's too young. He'll just only learn. But I think நீ சொல்ற மாதிரி Nuno, I think he did a great job against his previous team in Tottenham. I think he'll do a very similar job against Wolves. I want to say 0-1 to Wolves. To Nottingham Forest. To Forest. I'll actually say 2-0 to Forest. I think Forest clean sheet ஓட ஜெயிச்சிருவானுங்க நினைக்கிறேன். I think Forest கூட, I think the goalkeeper is actually really good. Really like their goalkeeper, and their defensive unit கூட நல்லா தான் ஆடிட்டு இருக்கானுங்க. இவனு அந்த முரிலோ எல்லாம் நல்லா ஆடிட்டு இருக்கானுங்க. So they actually Milankovic. So I think Cells வந்து எங்களோட நாங்க வாங்கினவன as Dubravkoட replacement. But ஆனா அவனுக்கு வந்து கான்ஃபிடன்ஸே இல்ல அப்போ. ரைட், அவன் ஸ்டாக்ஸ் were just dipping and then இவன் வாங்கி பயங்கரமா ஆடுறான். ஸோ செல்ஸ், ஆண்டர்சன், வுட், ஆல்மோஸ்ட் லைக் தேர் பிளேயிங் வித் a team of rejects.
யாரெல்லாம் இங்க எல்லாம் வெளில அமுச்சு விட்டாங்களோ எலாங்கா, எவ்- கேலம் ஹட்சன் எல் ஒடோய். ஆமா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செம்மையா ஆடுறாங்க. ஐ திங்க் தே கரெக்ட். ஹேவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் திருப்பி சாம்பியன்ஸ் லீக்ல முடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, என்ன ஒரு ஸ்டோரி. பிரையன் கிளவ் வந்து நானே வந்து he will He'll turn be in his smiling grave from like this. above. கண்டிப்பா. Yeah, yeah. And especially So I think when Cluffy was there, Cluffy இருக்கும்போது தானே ரெலகேட் வர ஆடினானுங்க. அந்த ரெலகேஷனுக்கு அப்புறமா மேல வரவே இல்லையா அவனுங்க. ரொம்ப correct. கழிச்சு தானே, ஐ மீன் ஒரு 3 சீசன்ஸ் முன்னால வந்தானுங்க. அண்ட் சி ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு கிளப் வந்து ஒரு பிளானோட இருக்கானுங்க. they are their owners are actually very ambitious. So I think இதோட நிறுத்த மாட்டானுங்க. I think they will go forward and hey, 2 European cups வச்சிருக்கானுங்க. So for a club like Forest to come back to Champions League, it will be massive achievement actually. So 3 seasons we have had. Maybe if this season Nottingham Forest Different finish, we'll have yeah. Newcastle, Aston Villa, and then Forest. It's like bringing back the old boys. Yeah, correct. Crazy So it'll be nice. bro. So I think எவர்டன் மாத்திரம் தான் பாக்கி. எவர்டன் சண்டர்லாந்து திருப்பி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் been a complete full cycle வந்துரும். சண்டர்லாண்ட்லாம் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லி பாப்போமே, அவங்களுக்கு ஒரு ஹோப்பாவது கொடுப்போமே தான். ஏன் வாரம் அடிக்கலான்னு சொல்லிட்டா நீங்க அவனுங்களை. ஆமா. So yeah, I mean I think அதோட எல்லா கேம்ஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். Ajay, did I miss anything? I don't think so. I think எல்லாமே பார்த்துட்டோம். எல்லா கேம்ஸ் பத்தி ரிவ்யூ பண்ணிட்டோம் அண்ட் எல்லா கேம்ஸ் பத்தி பேசிட்டோம். So yeah, first weekend of the new year 2025. மக்களே, thank you so much for your support, and Ajay, thank you so much for coming on the show. Ajayக்கு வந்து இன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லை வர, பட் நம்பால் வந்து has put in the effort to show up. So we really appreciate you coming on the show. Thank you so much. Thank you so much for having me. Yeah, thank you so much. And மக்களே, முக்கியமா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. and அடுத்த வாரம் சந்திப்போம். Take care, Ajay. Bye bye. Bye.